தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப் வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரைக்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 98 நாம் தியானிக்க போகிறோம். 98ஆம் சங்கீதத்திலே மொத்தம் 9 வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 3 வசனங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களை குறிக்கிறது. 4 முதல் 8 வசனங்கள் தேவனை ஆராதிக்கிற முறைகளை குறிக்கின்றது. 9ஆம் வசனம் ஆண்டவரின் 2ஆம் வருகையை குறித்த தீர்க்க தரிசன செய்தியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, முதலாவது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். இன்னைக்கு நாம ஆண்டவரை பாடுகிறோம். சில சபைகள்ல பாத்தீங்கன்னா பழைய பாடல்களே பாடிக்கிட்டு இருப்பாங்க. புது பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அனைவருடைய வாய்கள்ல வர்றது சினிமா பாட்டு. கர்த்தருடைய பாட்டை பாடணும். நம்ம கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, அவருடைய அதிசயங்களை குறித்து நாம் பாட வேண்டும். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அதிசயங்களை குறித்து நாம் பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய வலதுகரம் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பிரியமானவர்களே, அதான் என்ன அதிசயம்? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தனது வலதுகரத்தினால் விடுதலையாக்கி அவளை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் சத்துருக்களை சிதறடிக்க பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமாய் நடத்தி வந்ததை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 63:8 என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வலதுகரம், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நெகேமியா சொல்றார், கர்த்தருடைய நன்மையான கரம் என் மீது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவகரம் ஊழியத்தை பெயரை வச்சது சாதாரணமான இல்லை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினபடி நான் இந்த ஊழியத்திற்கு தேவகரம் ஊழியம் என்று நான் பெயர் வைத்தேன். பிரியமானது, இதுக்கு நானா சுயமா வைக்கல, கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த தேவகரம் ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிறோம் வசனம் 3 அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையை உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லையெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். வசனம் சொல்கிறது, சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கடைசி வசனம் சொல்கிறது, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க கர்த்தர் திரும்பி வருகையில் இந்த வசனமானது கடைசியில் நிறைவேறும். அப்பொழுது பாவமும் வருத்தமும் அகற்றப்பட்டு வானம் பூமியும் புதுப்பிக்கப்படும். கிறிஸ்துவானவர் நீதியிலும் நியாயத்திலும் பூமியை ஆளுகிற போது நிகழும் கடைசி மீட்பில் பங்கு பெறுகிறதினால் இயற்கை தண்ணீர் தானே கலிகூறும். பிரியமானவர்களே, அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். He is going to judge the world in the world. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். ஆண்டவர் பிரியமானவர், அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? வசனத்தின்படி நியாயம் தீர்ப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறான். தேங்க்யூ.